राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। அழகான விரஜ மண்டல பரிக்கிரமா பண்ணிட்டு இருக்கோம். அழகான ஒரு வாழ்க்கை தெய்வம் கொடுத்திருக்கு. ஆனந்தமாக அதை அனுபவிக்கணும். அந்த அனுபவத்துக்காகத்தான் பல விதமான விஷயங்களை நம்ம சனாதன தர்மம் சொல்லி கொடுத்துருக்கு. அதில் பக்தி, யாத்திரை, பாராயணம் இதெல்லாம் ஒவ்வொரு விதம். யாத்திரை பலவிதமாக உண்டு. மானசீக யாத்திரை, பிரத்யக்ஷ யாத்திரை. இப்போ சில இடங்கள்லாம் மானசீக யாத்திரை, இப்போ நீங்கள் நிறைய கேட்குறீர்கள் பல விஷயங்கள்லாம் உபன்யாசத்தில் கேட்டிருப்பேன். பண்டரிபுரம் மானசீகமாக முதல்ல போனோம் இந்த இடத்த பார்க்கணும், அப்படி பார்க்கணும்னும்பொழுது அது மானசீக யாத்திரை. அது என்ன ஆகும்னா மனசில் அப்படியே உட்காந்து ஒரு காலகட்டத்தில் அது பிரத்யக்ஷ யாத்திரையாக மாறும். சரியா? இந்த காளியன் விஷயம், காளியான்னு சொல்லலாம், தப்பே கிடையாது. தமிழில் தான் காளியன் அப்படின்னு காளியா. அந்த காளியன் விஷயத்தில் அவன் பூர்வ ஜென்மத்தில் வேதசிராவா அஸ்வசிராவா கண்டுபிடிக்கும். ரெண்டு முனிவர்களுக்கு நடுவில் கோபம், சண்டை, சாபம். ஒருத்தர் பேர் வேதசிரா, இன்னொருத்தர் பேர் அஸ்வசிரான்னு பேர். இதில் யார் காளியனா மாறினா இன்னொருத்தர் என்னவாக ஆனார்? எல்லாம் சொன்னது தான், கர்க சம்ஹிதை விஷயந்தான். யோசிங்கோ, ரெடி தேடுங்கோ, கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஸோ நாம் நேத்தி லோகாவனம் இதெல்லாம் பார்த்தோம். இந்த லோகாவனம் தாண்டி அப்புறமா போகும். நிறைய இடங்களில் இது பரிக்கிரமா பாத்தில் சிலது வரும், சிலது பரிக்கிரமா பாத்துலேருந்து டீவியேட் ஆகி கொஞ்சம் உள்ளே போயிட்டு திருப்பி பரிக்கிரமா பாத்தில் போகும். அதாவது 5 கிலோமீட்டர் சுற்றணும் வச்சுக்கோங்களேன். சிலதெல்லாம் இந்த 5 கிலோமீட்டருடைய அந்த பாத், அந்த வழி இருக்கும் இல்லையா, அதுலேயே சில இடங்கள் அங்கன்னு வரும். சில இடங்கள் இந்த பரிக்கிரமா வழியிலிருந்து கொஞ்சம் உள்ளே போயோ இல்லாட்டி வெளியில் போயோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகும். ஏன்னா இதுக்கு தனியாக, அந்த இடத்துக்கு தனியாக போக வேண்டாம். இந்த பரிக்கிரமா பண்ணும்பொழுது இப்படி பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்து இன்னொரு இடம் பார்க்க போகிறோம். ஆயரே அப்படின்னு இந்த இடத்தோட பெயர்லாம் ஒரு காலத்தில் அலிபுரா அப்படின்னு மாற்றிருக்கா. முகலாயர்கள் காலகட்டத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இத்தனையும் தாண்டி இந்த இடங்கள் கிருஷ்ணலீலா சம்பந்தப்பட்ட இடங்கள்ன்றது அழகாக பக்தாளுக்கு தெரியும். பகவான் பிரஜவாசிகள் எல்லாம் குருக்ஷேத்திரத்தில் மீட் பண்ணுறான் ஒரு சூரிய கிரகண சமயத்தில். பாகவத்தில் அப்படி தான் இருக்குது. கண்ணன் பிருந்தாவனத்தை விட்டு கிளம்பி போயிடுறான். அதன் பிறகு அவன் கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் பிறந்து விடுறா. நல்ல வயசாகிடுறது கண்ணனுக்கு. அந்த சமயத்தில் தான் குருக்ஷேத்திரத்தில் எல்லாரும் வரார்கள். செமந்த பஞ்சகம், அங்கே தான் தீர்த்தமாட வருகிறார்கள். அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, கிருஷ்ணா வரவே இல்லையாடா பிருந்தாவனம் ரஜபூமிக்கெல்லாம், வாயேண்டா ஒரு தடவை. அப்போ கண்ணன் கட்டாயம் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். ஸோ கண்ணன் என்ன பண்ணுறான், அப்போ தான் ஒரு ராஜசூய யாகம் பண்ணுறார் நம்ம யுதிஷ்டர். ராஜசூய யாகம் பண்ணிட்டார். அப்போ தான் யாருக்கு அக்ர பூஜை அப்படின்னு, அக்ர அப்படின்னா முதல்ல அப்படின்னு அர்த்தம். முதல் மரியாதை, முதல் பூஜை யாருக்கு? அக்ரஹாரம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அக்ர அப்படின்னா அகாரஹ விஷ்ணுவாச்சக, ஹாரம் அப்படின்னா ஹரனுடைய கோவில்.
அக்ரஹாரம் அப்படின்றது விஷ்ணு கோவிலுக்கும் சிவன் கோவிலுக்கும் இடைப்பட்ட பிரதேசம். சரியா? ஸோ அந்த அக்ர பூஜையில் தான் சிசுபாலனை சுவாமி வதம் பண்ணுறார். இந்த சிசுபாலன் வந்து சேதி நாட்டு அரசன். இவன் வந்து கிருஷ்ணனோட அத்தைப்பிள்ளை. வசுதேவருடைய ஒரு சகோதரி ஸ்ருதஸ்ரவான்னு அவளுக்கு பேர். அவளுடைய பிள்ளைதான் இந்த சிசுபாலன். இவன்தான் ஜெய விஜயர்களில் ஜெயன். சரியா? இந்த ஜெயன்தான் இரண்யகசிபுவா வந்தான் முதல் ஜென்மால. அடுத்ததுல ராவணனா வந்தான். மூன்றாவதாக சிசுபாலன் வந்தான். ஜெய தமிழ்ல ஜெயன் விஜயன் அப்படின்னு சொல்லுவோம். சம்ஸ்கிருதத்தில் ஜெயஹ விஜயஹ அப்படிதான். இப்போ கிருஷ்ணன் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். சம்ஸ்கிருதத்தில் கிருஷ்ணஹ. தமிழில் ராமன் மரியாதையா ராமர் அப்படின்னு. சம்ஸ்கிருதத்தில் ராமஹ அப்படி தான் சொல்லுவாள். கிருஷ்ணஹ. நரசிம்மஹ தமிழில் நரசிம்மன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஜெயா அந்த ஜெயந்தான் இரண்யகசிபு, ராவணன், அதுக்கப்புறமா சிசுபாலன். சரியா? ஸோ இந்த ராஜசூய யாகத்தில் கண்ணன் சிசுபாலனை வதம் பண்ணிடுறான். ஏன்னா அவ்வளவு கேவலமாக பேசுகிறான். வாயிருக்குன்னு கேவலமாக பேசக்கூடாது. இது ஒரு தர்மம். எப்பொழுதுமே அந்த ஒரு நிதானம் உங்களுக்கு இருந்தால் நல்லது. நுணலும் தன்வாயால் கெடும் அப்படின்னா, நுணல்னா இது தவக்கலை, கவலை. அது வாயை சும்மா இல்லாமல் கத்தி 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 பண்ணும் இந்த மழை காலத்தில். ஸோ அந்த சப்தத்தை வச்சே பாம்பு கண்டுபிடிச்சு வந்துடும். ரைட், இந்த இடத்துல தவளை இருக்குது, நமக்கு ஆகாரம் இருக்குன்னு. அந்த மாதிரி கோபத்தில், அடங்காபிடாரித்தனத்தில், அகம்பாவத்தில், தற்பெருமையில், திமிரெடுத்து ஆடுற சமயத்தில் கண்ணா அப்படின்னான் வார்த்தைகள் பேசுவாள். பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் நிச்சயமாக எஃபெக்ட்ஸ் உண்டு. அது யாராக இருந்தாலும் சரி. நல்ல வார்த்தை பேசினா நல்ல எஃபெக்ட்ஸ், சிம்பிள். சரியா? ஸோ சிசுபாலன் பெரிய சபையில் ரொம்ப அசிங்கமாக பேசுகிறான். அது காரணம் கொண்டே அவனை சுவாமி வதம் பண்ணுறா. ஏன்னா அவன் வாங்கிட்டு வந்த வரான் அப்படி. அதன் பிறகு பகவான் துவாரகா போகிற, துவாரகா போயிட்டு திரும்பிய வர. இது எல்லாமே சமந்த பஞ்சகத்தில் அவர்கள் குருக்ஷேத்திரத்தில் மீட் பண்ணதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ பகவான் வரான். நந்த கோபர்கள்லாம் இந்த ததியா அப்படின்ற ஒரு இடம். இந்த இடத்துக்கு வந்து கண்ணனை வரவேற்கிறார். கண்ணன் இந்த பக்கம் வரான். அப்ப ததியான்ற இடத்துக்கு பகவான் வரான். அந்த ததியா அப்படின்ற இடத்துல தான் கண்ணன் சிசுபாலனுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம், இன்னொரு கசின், தந்த வக்ரன்னு பேர். தந்த அப்படின்னா பல்லு, வக்ரம் அப்படின்னா கோணல், கோணல் பல்லன்னு அர்த்தம். இந்த க்ரூக்கட் டீத், அதான் கோணல் பல்லா அப்படின்னு. இந்த அஷ்டாவக்ரர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உடம்புல 8 இடங்கள்ல வளைந்தவர், அதான் வக்ர. வக்ர புத்தி அப்படின்னு சொல்லுவோம், கோணலான புத்தி. அந்த மாதிரி தந்த வக்ரன், கோணல் பல்லன்னு பேர். சில பேருக்கு இந்த பற்கள் நேர் வரிசையாக இருக்காது, கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இருக்கும். ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பல் எடுப்பாக இருக்கிறது
குழந்தைகளுக்கு அழகாக இருக்கும். நிறைய உண்டு வச்சுக்கோங்களேன். என்றைக்குமே என்ன சொல்கிறது, ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை கிண்டல் பண்ணக்கூடாதுன்றதில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு சனாதன தர்மத்தை. அதனால தான் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு ரூபம் மாதிரி தான் ஜெகநாதன். பார்த்தசாரதி முகத்திலேயே வடுக்கள் இருக்கும் இல்லையா, சில பேருக்கு அம்மை போட்ட மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் பார்த்த சாரதி. அதனால் இதன் பேர் தந்த வக்ரன். இந்த சிசுபாலன் எப்படி ஜெயனாக இருந்து ராவணன், இரண்யகசிபு, ராவணன், சிசுபாலன் இப்படி வந்தான் இல்லையா ஜெயன். அப்போ விஜயன் யார்? விஜயன்தான் இரண்யாக்ஷன், விஜயன்தான் கும்பகர்ணன், இந்த விஜயன்தான் தந்த வக்ரன். இவன் 2 பேர் ஸ்ட்ரெயிட் பிரதர்ஸ்னு காண கிடைக்கல. அந்த தந்த வக்ரன் இவன் குந்தியினுடைய சகோதரி ஸ்ருததேவா அப்படின்னு காண கிடைக்கிறது. சிசுபாலன் வசுதேவருடைய சகோதரி பிள்ளை. தந்தவக்ரன் குந்தியினுடைய சகோதரியினுடைய பிள்ளை. ஓகேவா? இவன் தான் விஜயன். முதல் ஜன்மா இரண்யாக்ஷன், 2வது ஜன்மா கும்பகர்ணன், 3வது ஜன்மா தந்த வக்ரன். நான் அதே பேர் தந்த வக்ரன் கதை கேட்டிருக்க மாட்டேன், அதனால் சொல்கிறேன். ஸோ தந்த வக்ரன் பகவான் ததியா அப்படின்ற இடத்துல தான் அந்த தந்த வக்ரனை வதம் பண்றார் அப்படின்னு காண கிடைக்கிறது. சரியா? அந்த ததியால பகவான் தந்தவக்ரனை வதம் பண்றான். தந்தவக்ரன் பகவான் சிசுபாலனை வதம் பண்ணிட்டான், ஃப்ரெண்டு காசி ராஜாவை வதம் பண்ணிட்டான்ற கோபத்தில் சண்டை போட வரான், கையில் கதை எடுத்துட்டு வரான். ஸோ கிருஷ்ணனும் ரதத்தெல்லாம் விட்டு இறங்கிட்டு கையில் கதை எடுத்துட்டு வந்து இவனை வதம் பண்ணுறார். அந்த கௌமோதகி கதையை கொண்டு பகவான் இவனை வதம் பண்ணுறார் அப்படின்னு காண கிடைக்கிறது. பாகவதத்தில் இவனுடைய வதம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எந்த 10வது ஸ்கந்தம், எந்த அத்தியாயம்னு முடிஞ்சால் தேடி பாருங்கோ, இல்லாட்டி நாளைக்கு சொல்கிறேன். சரியா? ஸோ அந்த தந்தவக்ரனை வதம் பண்ணதுக்கப்புறமா அங்கே தான் ததியால தான் நந்தகோபர் இவாள்லாம் மீட் பண்ணுறான். கிருஷ்ணன், நந்தகோபர், கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ததியால மீட் பண்ணுறான். ஸோ எல்லாரும் அதை அங்கேருந்து மீட் பண்ணி யமுனையை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வரும் பொழுது யசோதா மற்றவர்கள் எல்லாரும் கண்ணனை வரவேற்கிறார்கள். அவள் ரொம்ப நேரமாக காத்துட்டுருக்கா கண்ணன் வரணும்னு. கண்ணன் வந்து எல்லாரும் பக்கத்தில் வந்து ஆயாரே ஆயோரே ஆயோரே வா 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 ஆரே அப்படின்னு வந்து ஆயோரே வெல்கம் ஸ்வாகத்தம் சுஸ்வாகத்தம். இந்த ஆயோரே அப்படின்ற பெயர் ஹிந்தி, போஜ்புரி அந்த மாதிரி அது அந்த ஜனங்களுடைய பாஷையில் அப்படியே மாறிப்படும் இல்லையா, அப்படிதான் ஆயிருக்குது. ஸ்வாகத்தம் சுஸ்வாகத்தம். ஸோ காலப்போக்கில் பர்பஸ்ஃபுல்லாக முகலாயர்கள் இந்த இடத்துக்கு அலிப்பூர் அப்படி பேர். ஏன்னா இந்த பெயர்கள்லாம் மாற்றியாச்சுன்னா ஜனங்களுக்கு அந்த இடத்தினுடைய வைபவம் மறந்து போயிடும். அதனாலேயே அவ்வாறு செய்வார். இப்போ அவுரங்காபாத், அகமதாபாத், ஹைதராபாத் இப்படி எல்லாம் பேர் வைக்கிறா இல்லையா. அலகாபாத், அலகாபாத் தான் பிரயாக்ராஜ், இப்போ திரும்பி பேர் மாற்றியாச்சு. அப்புறம் அவுரங்காபாத் தான் சத்ரபதி சம்பாஜி நகர் அப்படின்னு பேர் மாற்றியாச்சு. அப்புறம் ஹைதராபாத் பேரை மாற்றணும், பாக்யா நகர் அப்படின்னு. அப்புறம் அகமதாபாத்
அகமதாபாத் வேறு பேர் உண்டா? கண்டுபிடிங்க பார்க்கலாம். பழைய பேர் என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு மெத்தட், ஜனங்களுக்கு தங்களுடைய ரூட்ஸை மறக்கடிக்கிறதுக்கான வேலைகள். ஆனால் திரும்பி வந்துன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடம் அவ்வளவு சிரேஷ்டம். கண்ணனை கோபிகைகளும் மற்றவர்களும் வரவேற்ற இடம். இதுதான் அழகான ஆயரே ஆயோரே ஆயரே அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்து 2வது இடம் பார்க்க போகிறோம். இந்த ஆயரேலேருந்து 2.5 கிலோமீட்டர் தள்ளி போனால் கேரியா கேடியா கிரியா அப்படின்னு சொல்லி பேர். இந்த இடத்துல இந்த குழந்தைகள்லாம் லோகாவனத்தோட பக்கத்துலாம் இல்லை, மாடுகள்லாம் மேய்க்கிறா. அப்போ தான் இந்த லோகஜங்கா, இந்த அயன் டிமான், இரும்பு அரக்கன், அவனை வந்து பார்த்து காயரே காயரே, ஐயோ எங்களை கடிச்சிடுவான், சாப்பிட்ருவான் 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 அப்படின்னு புலம்பின இடம். ஸோ அந்த காயரே காயாரே காவோரேன்னு முதல்ல சாப்பிடு, அந்த மாதிரி காயாரே எனக்கு அங்கே சாப்பிட்ருவானே அப்படின்னு. ஆனால் குழந்தைகள் பயந்து சொன்ன இடம்தான் இந்த காயரேன்றது தான் இப்போ கேரியா அப்படின்லாம் ஆயாச்சு. ஆச்சா? ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா கிஷனபுரா அப்படின்னு பேர். கிஷன் கிஷான் அப்படின்றது கிருஷ்ணாவுடைய கலோக்கியல் பேர். கிருஷ்ணா இந்த பேர் தான் கிருஷ்ணா கிஷன் அப்படி ஆயிடுச்சு. கிச்சா நம்ம சொல்லுவோம் இல்லையா, கிச்சா. சில கிருஷ்ண பக்தர்கள் கிட்டா அப்படின்னு சொல்லுவாள். கிருஷ்ணா கிருஷ்ணா கிஷன் கிருஷ்ணபுரம் கிஷனபுரம், அதான் கிஷான்பூர், கிஷனா அப்படின்னு கிஷன் அப்படின்னு சொல்லுவாள். கிஷான் அப்படின்னா விவசாயி, இது கிஷன் கிஷன்புரா. கிருஷ்ணன் வந்து எல்லாரையும் பார்க்கறதுக்கு வரானா. அப்போ திரும்பி நந்த கிராமத்துலேருந்து கிளம்பி இந்த பக்கம் வந்துடுறா, இந்த மகாவனம் பக்கத்தில். ஸோ கண்ணன் வரும்பொழுது இங்கே பெரிய செலிப்ரேஷன். இந்த இடம் வந்து லோகாவனத்துலேருந்து தள்ளி இருக்கா, 1.5 கிலோமீட்டர் தள்ளி கேரியான்ற இடத்துலேருந்து தள்ளி வரணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல கிருஷ்ணன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நந்த கிராமத்துலேருந்து வந்து மாடு மேய்க்க வருவார்கள். அதனால் கிருஷ்ணபுரம் கிஷனபுரம்னு பெயர். எல்லாமே அவன் மாடு மேய்க்கிற இடங்கள் தான். அந்தந்த இடங்கள் அந்தந்த லீலைகள் அதை பற்றிய பெயர்கள் இதெல்லாம் தான் நாம் அனுபவித்து கொண்டு இருக்கோம். அடுத்து இங்கே கொஞ்சம் தள்ளி போவோமா? அதாவது சில இடங்கள்லாம் எங்கன்னே தெரியறதில்லை, ஆனால் இருந்திருக்குன்னு மட்டும் அந்த ரூபகோஸ்வாமியினுடைய விஷயங்கள் இதெல்லாம் படித்து அதுலேருந்து எடுத்திருக்க. இந்த பக்கத்தில் எங்கேயோ இருக்குன்னு சொல்கிறேன். பட் காலப்போக்கில் அந்த பெயர்கள் காணாமல் போயிருக்கும். அந்த இடத்துல இருந்த கிராமங்கள் மாறி இருக்கலாம், விவசாய பூமியாக மாறி இருக்கும், நிறைய உண்டு. சிலதெல்லாம் காலப்போக்கில் அப்படி இல்லாமல் போகும் இல்லையா? அந்த மாதிரி காலப்போக்கில் காணாமல் போன ஒரு இடம் வச்சுக்கோங்களேன், தேவநகரான்னு பேர். தேவநகரா. தேவஸ்பதி கோபன்னு ஒருத்தர், நம்ம நந்தகோபருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் வச்சுக்கோங்களேன். தேவஸ்பதி கோபா அவர் இந்த இடத்துல ஒரு கோவர்தன சிலா, சிலான்னா கல்லுன்னு அர்த்தம், பாறைன்னு அர்த்தம். அதுதான் சிலாரூபம்னு சுவாமியை சொல்கிறோம் இல்லையா? சிலாரூபம் அப்படின்னா கல்லாலே ஆன மூர்த்தி. அதனால சிலைன்னு தமிழில் சொல்கிறாங்க, சிலான்னு சொல்லுவோம். கோவர்தன சிலையை வச்சுட்டு அழகாக இங்கே பூஜை பண்ணியிருக்கா அப்படின்னு காண கிடைக்கிறது. பகவான் நந்தகோபரோடையும் கிருஷ்ணரோடையும்
இங்கே வந்திருக்கார் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஒரு காலத்தில் இருந்திருக்கு, இப்போ தெரியல, கண்டுபிடிப்போம். நமக்கு இங்கே பகவான் காட்டி கொடுக்குறானான்னு பார்ப்போம். சரியா? ஸோ இந்த இடத்துக்கு பேர் தேவநகரா. அடுத்தது ராயா அப்படின்னு ஒரு இடம். கிருஷ்ணருடைய அப்பா நந்த மகாராஜா, நந்தராய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நந்தராய் அவருடைய கொடவுன் இருந்திருக்கு, ஸ்டோர் ஹவுஸ், தானியங்கள் சேகரித்து வைக்கும்படியான ஸ்டோர் ஹவுஸ் இருந்தது. இது பிரஜமண்டலத்தினுடைய ஈஸ்டர்ன் பார்டர், கிழக்கு எல்லை. சரியா? ராதே கிருஷ்ணா. மீதி விஷயம் நாளைக்கு. ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்தோம்? ஆயரே, கேரியா, கிசனபுரா, தேவநகரா, இதெல்லாம், அப்புறம் ராயா, இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி. நிறைய நாம ஜெபம் பண்ணுங்க. ஆனந்தமாக, நிம்மதியாக, திருப்தியாக, சந்தோஷமாக, குதூகலமாக, உற்சாகமாக, நிம்மதியாக, ஜாலியாக இருக்கும். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय जय. राधे कृष्णा.